வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. ஈரான் இஸ்ரேல் இடையில ஒரு போர் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற போது அதுக்கு பக்கத்துல ஒரு ஃப்ரண்ட் நிச்சயமா ஓபன் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு இயக்கத்துல இருந்து யாராவது ஒரு இயக்கம் ஓபன் பண்ணோம்னு சொல்லியிருந்தோம். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ரெண்டு இயக்கங்களுமே ஓபன் பண்ணிருக்கு. தெற்கு தலிபானும் சரி, பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியும் சரி, ரெண்டு பேருமே பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிரான அவங்க தாக்குதலை ஓபன் பண்ணிட்டாங்க. ஒரே நாள்ல 16 இடத்துல தாக்குதல். இந்த தாக்குதல் சம்பவத்துல பாகிஸ்தானுடைய ராணுவத்தை சேர்ந்த 21 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 12 பேர் காயமுற்று இருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய ராணுவத்தை மையப்படுத்தி தாக்குதல் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டான மெசேஜ். இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு நொபேல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய அரசு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரே சிரிப்பா தான் இருந்திருக்கும். சரி, ட்ரம்புக்கு எதன் அடிப்படையில் பாகிஸ்தான் இந்த அமைதி பரிசை அவருக்கு ட்ரம்ப் கொடுக்கணும்னு பரிந்துரை செய்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையில ஒரு அமைதியை ஏற்படுத்திட்டாராம். நூர்கான் பேஸ் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல், இதனால அமெரிக்காவும் பதற்றமாயிருக்கு, பாகிஸ்தானும் பதற்றமாயிருக்கு. தயவு செய்து தாக்குதல் நிறுத்துங்கன்னு சொல்லி இந்தியா காலில் விழுந்தது அப்படிங்கிறது எப்படி அமைதியாகும்? எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு தீவிரவாதி தாக்குதல் நடத்தினா கூட அது கூட ஆக்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு பாலிசி ஷிஃப்ட்டுக்கு இந்திய அரசாங்கம் சென்றிருக்கு. எப்ப வேணா தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி நீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பொருளாதார ரீதியில எந்த மாதிரியாக முடக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தான் என்பது ஒரு பயங்கரவாத நாடு அப்படின்னு தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிஸை டெலிகேட்ஸா சர்வதேச நாடுகளுக்கு அனுப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் இந்தியா பண்ணிருக்கு. இவ்வளவு பண்ணிருக்கு. ஆனா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில அமைதி ஏற்பட்டுச்சா? அந்த அமைதியை ட்ரம்ப் ஏற்படுத்தினாராம். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் அமெரிக்காவுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தெற்கு தலிபான் அமைப்பு கொடுத்துருக்கு. என்ன வரவேற்பு அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரே நாளில் 16 இடத்துல தாக்குதல். இந்த தாக்குதல் சம்பவத்தில் பாகிஸ்தானுடைய இராணுவத்தை சேர்ந்த 21 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 12 பேர் காயமுற்று இருக்கிறார்கள். இது பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. மிகப்பெரிய ஒரு தாக்குதல் சம்பவம். நாம் கடந்த பதிவில் பார்க்கும்போது இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி சம்பந்தமாக பார்த்துருந்தோம். அவங்க பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாகாணத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்குதலை முன்னெடுத்து போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருந்தோம். இன்னொரு பக்கம் கைபர் பக்துங்வால பாகிஸ்தானுடைய இராணுவத்திற்கு எதிராக தெற்கு தலிபான் அப்படிங்கிற இந்த அமைப்பு எந்த மாதிரியான தாக்குதல் சம்பவத்தை தொடர்ச்சியாக நடத்திட்டு வராங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதுல இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் நிகழ்ந்து இருக்கிறது. இந்த உலகத்திற்கே இந்த இந்தியாவுக்கு எதிரான இந்த போர்ல நாங்க ஜெயிச்சிட்டோம், நாங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற பாகிஸ்தான் அவங்களுடைய அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய 2 மாகாணத்தை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாம மூச்சு திணறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கிளியரா இதுல பார்க்க முடியுது. நாம ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் இடையில ஒரு போர் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற போது அதுக்கு பக்கத்துல ஒரு ஃப்ரண்ட் நிச்சயமா ஓபன் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு இயக்கத்துல இருந்து யாராவது ஒரு இயக்கம் ஓபன் பண்ணோம்னு சொல்லியிருந்தோம். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ரெண்டு இயக்கங்களுமே ஓபன் பண்ணிடுச்சு. தெற்கு தலிபானும் சரி, பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியும் சரி, ரெண்டு பேருமே பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிரான அவங்க தாக்குதலை ஓபன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. தாக்குதலுடைய பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வடக்கு வர்ஜிஸ்தான் பகுதியில் தாக்குதல் நடந்திருக்கு. வர்ஜிஸ்தான் அப்படிங்கிற பகுதி கைபர் பக்துங்வா மாகாணத்தில் மலைகள் இருந்த ஒரு பகுதி தான் வஜிரிஸ்தான். அங்கே தான் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு. அந்த வர்ஜிஸ்தான் அப்படிங்கிற அந்த பகுதியில் மிரான் ஷா தஹில் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல பாகிஸ்தானுடைய ராணுவத்தை சேர்ந்த 2 ட்ரக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாகிஸ்தானுடைய அந்த ஆர்மிக்கு தேவையான வெப்பன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள இருக்கு. ஸோ அந்த ட்ரக்கையும் பறிமுதல் செஞ்சுட்டு அதே மாதிரி பல்வேறு இடங்கள்லயும் தாக்குதலும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம சொன்னபடி கைபர் பக்துங்வா அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஒரு மாகாணம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த பகுதி எப்படி ஒரு பக்கம் எரிந்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி கைபர் பக்துங்வா அப்படிங்கிற மாகாணம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது பாருங்க, இந்த இந்தியாவுக்கு எதிரான இந்த போர் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் தொடர்ச்சியா ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம
அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை போய் நம்ம ஒயிட் ஹவுஸ்ல போய் பார்த்து விருந்து சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிரும். அதுவும் பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய மாகாணங்கள்ல சர்வதேச சக்திகளோட துணையோடு வந்து இயங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அடங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பகல் கனவுல இருந்தது பாகிஸ்தான். ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அடி வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக யாரை மையப்படுத்தி தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா பாகிஸ்தானுடைய இராணுவத்தை மையப்படுத்தி தாக்குதல். பாகிஸ்தானுடைய இராணுவத்தை மையப்படுத்தி தாக்குதல் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டான மெசேஜ். இது வந்து யார் கொடுத்துருக்கா அப்படின்னா தெரிக்கி தலிபான் அப்படிங்கிற அமைப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று பாருங்க, இந்த தாக்குதல் சம்பவம் நடந்துட்டு இருக்க போதே இன்னொரு பகுதியில் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு போக வேண்டிய ஆயுதங்களும் வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ இது போக 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 இது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த 2 மாகாணங்கள், குறிப்பாக பலுச்சிஸ்தான், அதுக்கப்புறம் வந்து கைபர் பக்துன்குவா, இந்த 2 மாகாணங்களுக்கு செல்ல வேண்டிய இராணுவ வீரர்களாகட்டும், அங்கே செல்ல வேண்டிய மிக முக்கியமான வந்து பாகிஸ்தான் இராணுவத்திற்கு தேவையான வந்து விஷயங்களாகட்டும், எதுவுமே வந்து செல்ல முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்து இங்கே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கைபர் பக்துன்குவாக்கு இப்போ போகக்கூடிய மிக முக்கியமான சாலைகள் எல்லாத்தையுமே தெரிக்கி தலிபான் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் அடிப்படையில் தான் ஏன் அப்படின்னா ஒரே நாளில் 16 தாக்குதல் அப்படின்னா இந்த இயக்கத்தோடைய அந்த மொபிலைசேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அது இல்லாமல் இவங்க நடத்துகிற இந்த தாக்குதலும் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தால் ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கான ஒரு தாக்குதலாக இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். இந்த பதிவோட இறுதியாக ஒரு காமெடி செய்தியோடு முடிப்போம். அந்த காமெடி செய்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து நொபேல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு வந்து பாகிஸ்தானுடைய அரசு வந்து பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே வந்து எல்லாருக்கும் ஒரே சிரிப்பாக தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அமைதிக்கான நொபேல் பரிசு அப்படிங்கிறது கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது வந்து மதர் தெரேசா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு அது. ஸோ அது வந்து இப்போ வந்து பாரக் ஒபாமா அவருக்கும் தரப்பட்டது. அது பல்வேறு காரணங்கள். ஆனால் பாரக் ஒபாமா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதே அந்த நொபேல் பரிசு அவர் கொடுக்கப்பட்ட போதே அது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையானது. இப்போ ட்ரம்ப்புக்கு எதன் அடிப்படையில் பாகிஸ்தான் வந்து இந்த அமைதி பரிசை வந்து அவருக்கு ட்ரம்ப் கொடுக்கணும்னு பரிந்துரை செய்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இடையில வந்து ஒரு அமைதியை வந்து ஏற்படுத்திட்டாராம். அதாவது இதை விட ஒரு வடிகட்டின பொய் அப்படிங்கிறது இருக்கவே முடியாது. ஆப்ரேஷன் சிந்தூர் இன்று வரை நிற்கவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலையும் இந்தியா சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னமும் நம்மளுடைய படைகள் எல்லாமே வந்து ஃபார்வர்ட் பிளாக்ல தான் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த விஷயத்தை பார்க்குறோம். எப்போ என்ன நடக்கும், அதாவது இனிமே எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு தீவிரவாதி ஏதாவது தாக்குதல் நடத்தினா கூட அது கூட ஆக்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு பாலிசி ஷிஃப்ட்டுக்கு வந்து இந்திய அரசாங்கம் சென்றிருக்கு. எப்போ வேணால் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து நீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பொருளாதார ரீதியில் எந்த மாதிரியாக முடக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக இந்தியா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தான் என்பது ஒரு பயங்கரவாத நாடு அப்படின்னு தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிஸை வந்து டெலிகேட்ஸாக வந்து சர்வதேச நாடுகளுக்கு அனுப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயினை வந்து இந்தியா பண்ணியிருக்கு. இவ்வளவு பண்ணியிருக்கு. ஆனால் இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் வந்து அமைதி ஏற்பட்டுச்சா? அந்த அமைதியை ட்ரம்ப் ஏற்படுத்தினாராம். அமைதியே ஏற்படலை, பிரச்சனையே வந்து தீரலை. ஆனால் வந்து தீர்ந்தாச்சு, அதை வந்து ட்ரம்ப் தீர்த்து வச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்புக்கு அப்படின்னா இப்போ பார்த்துக்கோங்க. அப்போ அந்த வெள்ளை மாளிகையில் அசீம் முனீர் போய் அந்த நடத்தின அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது எதுவுமே உருப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு வந்து இதில் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன் அப்படின்னா இப்போது அமெரிக்காவை தங்களுக்குள்ளே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஆழத்தில் வந்து பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் அரசாங்கம் அனுமதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு எங்கே பேக் ஃபயர் ஆகும்னா பீஜிங்லேருந்து பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா நீங்கள் சைனா கிட்ட வாங்கியிருக்க பாகிஸ்தான் சைனா கிட்ட வாங்கியிருக்க கடன் வந்து ₹1 இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஆக்கிரமிப்போட வந்து தங்களுடைய இந்த பீஜிங் பேரரசர் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை இன்னும் வெறுப்பேற்றும் விதமாக குறிப்பாக வந்து அமெரிக்கா வந்து எங்கே கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பறைசாட்டும் விதமாக இந்த மாதிரியான ஒரு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து பாகிஸ்தானுக்கு அசிங்கம் இல்லை. இது அசிங்கம் வந்து அமெரிக்காவுக்கு. ஆனால் அமெரிக்காவுக்கு இந்த அசிங்கத்தை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் வந்து அங்கே பிரசிடெண்ட்டாக உட்காந்துருக்கிறது அவங்களுக்கு பெரிய அசிங்கம். இதை விட என்ன பெரிய அசிங்கம் அவங்க இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. இந்த நிலைமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இந்த விவகாரத்தை வந்து கேலி கூத்து ஆக்கியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இறுதியாக ஒரு விஷயம், இந்த போர் வந்து எல்லாமே நிறுத்தினதுக்கு அமெரிக்கா தான் காரணம் அப்படின்ட்டு வந்து பாகிஸ்தான் சொல்லுது. ஆனால் பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா
நூர்கான் பேஸை வந்து இந்திய ராணுவம் வந்து தாக்குதல் நடத்திய பிறகுதான் நாங்கள் வந்து அவங்ககிட்ட போய் பேசவே போனோம், தயவுசெய்து போகிற நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சவுதியோடைய இளவரசர் தலையிட்டு அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ ஃபோன் பண்ணி பேசி, மார்க்கோ ரூபியோ அப்போ கூட இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சொன்னது என்னென்னா, நீங்கள் கால் பண்ணி இந்தியா கிட்ட பேசுங்க, அப்போ தான் இதில் வந்து அமைதி ஏற்படும்னு மார்க்கோ ரூபியோ சொன்ன பிறகு இஸ்லாமாபாத்லேருந்து தான் வந்து டெல்லிக்கு வந்து அந்த கால் அப்படிங்கிறது வந்துச்சு. அப்போது நூர்கான் பேஸ் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல், இதனால் அமெரிக்காவும் பதற்றமாயிருக்கு, பாகிஸ்தானும் பதற்றமாயிருக்கு. தயவுசெய்து தாக்குதலை நிறுத்துங்கன்னு சொல்லி இந்தியா காலில் விழுந்தது அப்படிங்கிறது எப்படி அமைதியாகும்? இதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னும் தொடர்ச்சியாக இந்த அமெரிக்கா, குறிப்பாக இந்த புதுசாக இப்போ மலர்ந்திருக்கக்கூடிய அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு சம்பந்தமாக நிறைய காமெடிகள் காத்திருக்கு. அது சம்பந்தமான நிறைய விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இந்த தாக்குதல் நடந்த கைபர் பக்துன்குவா இப்போ இந்த தாக்குதல் நடந்த இதே நேரத்தில் பலூச்சிஸ்தான்லையும் தாக்குதல் நடந்திருக்கு. அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.